இன்னைக்கு நடந்த ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியா T20 மேட்ச்ல சிவம் டூபே விளையாடி இந்தியா வந்து மேட்சை தோத்துருக்காங்க. சிவம் டூபே வந்து இது வரைக்கும் இந்தியன் டீமுக்காக ஆடின ஒரு T20 மேட்ச் கூட இந்தியா தோத்ததே இல்லை. முதல் முறையா இந்தியா வந்து ஒரு மேட்சை தோத்துருக்காங்க. இன்னைக்கு செகண்ட் T20 நடந்தது. டாஸை வின் பண்ண ஆஸ்திரேலியன் கேப்டன் மிச்சல் மார்ஷ் வந்து போலிங் தேர்வு செஞ்சாரு. முதல் ஓவர்ல இருந்தே சூப்பரா வந்து ஆஸ்திரேலியா வந்து போலிங் போட்டாங்க. ஜாஷ் ஹேசல்வுட் வந்து சுப்மன் கில்லை வந்து திணற விட்டாரு. அவர் எப்போ வந்து அவுட் ஆவாரு அப்படின்ற மாதிரி தான் சுப்மன் கில் ஆடிக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி ஜாஷ் ஹேசல்வுட்டோட பதில சுப்மன் கில் வந்து அவுட் ஆனாரு. அடிச்சது யாரு? ஒரு பக்கம் அபிஷேக் சர்மா வந்து சிறப்பா பேட்டிங் ஆடிக்கிட்டு இருந்தாரு. கிடைச்ச வாய்ப்புல எல்லாம் பவுண்டரிஸ் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அக்கேஷனல் சிக்ஸஸும் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் சூப்பரா ஆடிக்கிட்டு இருந்தாரு இன்னொரு எண்ட்ல. ஆனா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா வந்து எல்லா பேட்டர்ஸும் வெளியே ஏறிக்கிட்டே இருந்தாங்க. சஞ்சு சாம்சனுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. வழக்கமா நம்பர் 5 நம்பர் 6 ஆடிக்கிட்டு தவிர நம்பர் 3 காமிச்சாங்க. பட் அதனாலேயே என்னவோ அவரால் பெருசா பர்ஃபார்ம் பண்ண முடியல. அவர் வந்த உடனே பாத்தீங்கன்னா நேதன் எல்லிஸ் பால்ல வந்து LBW ஆயிட்டாரு. என்னால முடியலடா. கேப்டன் சூரியகுமார் வந்து நம்பர் 4ல வந்தாரு. அவரும் பாத்தீங்கன்னா வந்த உடனே ஹேசல்வுட் பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. திலக் வர்மா பாத்தீங்கன்னா சென்சிபிளா ஆடுவாருன்னு எதிர்பார்த்தோம். பட் அவரும் பாத்தீங்கன்னா 2வது பாலே ஒரு பெரிய ஷாட்டுக்கு போய் வந்து அவுட் ஆயிட்டாரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அக்சர் பட்டேலும் அபிஷேக் சர்மாவும் சின்ன பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ற ஒரு முயற்சியில இருக்கும்போது ஒரு தவறான கால்னால அக்சர் பட்டேல் வந்து ரன் அவுட் ஆயிடுவாரு. ஆக்சுவலா அதுல வந்து 3 ரன் ஓடி இருக்கலாம். பட் அக்சர் பட்டேலும் அபிஷேக் சர்மாவும் ரொம்ப ஸ்லோவா அவங்களோட முதல் 2 ரன் ஓடினதுனால 3rd ரன் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாம அக்சர் பட்டேல் வந்து அவுட் ஆயிடுவாரு. என்னதான் அபிஷேக் சர்மா ஒரு எண்ட்ல அதிரடியா ஆடினாலும் அந்த எண்ட்ல விக்கெட்ஸ் விழுந்துகிட்டே இருந்து 49 for 5 அப்படின்னு இந்தியன் டாப் ஆர்டர் வந்து ஒரு கொலாப்ஸ் ஆனாங்க. இப்ப நம்பர் 7ல வந்து ஹர்ஷித் ராணா வந்து கௌதம் கம்பீர் வந்து இறக்கி விட்டாரு. என்ன பறக்கான அது? வழக்கமா சிவம் டூபே வருவாருன்னு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணப்போ ஹர்ஷித் ராணா வந்து வந்தாரு. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மெயின்டைன் பண்றதுக்காக அவர் வந்திருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா ஹர்ஷித் ராணா வந்து டீசெண்டா அவருக்கு கொடுத்த அந்த ரோலை வந்து ஃபில் பண்ணாரு. அந்த விக்கெட்ஸ் விடாம இன்னொரு 6-7 ஓவர்ஸ் வந்து ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் அமைக்கணும் தான் அவர் இறக்கி விட்டுருந்தாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாருன்னா அவர் நிறைய பால்ஸ் வந்து கன்சியூம் பண்ணிட்டாரு. சிங்கிள்ஸ் வந்து அவர் அதிகமா ரொட்டேட் பண்ணல. அக்கேஷனல் பவுண்டரிஸ் அடிச்சாலும் ஒரு ஓவர்ல ஒரு 4 அடிச்சாருன்னா அதுக்கப்புறம் வந்து 4 பால் டாட் பால் அடி கடைசி பால் சிங்கிள் எடுத்து இந்த மாதிரி அவர் போயிட்டு இருந்தாரு. அவரும் அபிஷேக் சர்மாவும் ஒரு 40 பால் பார்ட்னர்ஷிப்ல இருந்தாங்க. பட் அந்த 40 பால் பார்ட்னர்ஷிப்ல வெறும் 13 பால் தான் வந்து அபிஷேக் சர்மாக்கு ஆட கிடைச்சது. மிச்ச எல்லா பாலுமே பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா தான் ஆடினாரு. 8வது ஓவர்ல கிரீஸுக்கு வந்து ஹர்ஷித் ராணா பாத்தீங்கன்னா 16வது ஓவர்ல வந்து ஒரு லாஃப்டட் ஷாட் ட்ரை பண்ணி அவுட் ஆவாரு. 35 ரன் அடிச்சு 33 பால் ஆடி அவுட் ஆயிருப்பாரு. அதே 16வது ஓவர்ல கிரீஸுக்கு வந்த சிவம் டூபே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் வந்து ஒரு எட்ஜ் எடுத்து 4 போகும். சரி இவர் வந்து ஆடிடுவாருன்னு எதிர்பார்த்தா அடுத்த பாலே பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை எட்ஜ் எடுத்து அவுட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ஸ் யாராலையும் பெருசா அடிக்க முடியல. அபிஷேக் சர்மா என்னதான் தனியாலாம் போராடினாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவராலையும் பெரிய லெவல்ல அடிக்க முடியாம இந்தியா வந்து 125 ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிடுச்சு. ஆஸ்திரேலியா பவுலிங் பாத்தீங்கன்னா ஜாஷ் ஹேசல்வுட் வந்து சிறப்பா பவுலிங் போட்டாரு. அவர் பவர் பிளேல வந்து 3 ஓவர் போட்டாரு. 3 ஓவர்லயும் சிறப்பா போட்டு சரியான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸஸ் எக்ஸிபியூட் பண்ணி 2 விக்கெட் எடுத்தாரு. பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டாவே அவரோட 4th ஓவரும் போட்டாரு. அந்த ஓவர்லயும் சிறப்பா பவுலிங் போட்டு அவர் ஒரு விக்கெட் எடுத்தாரு. டோட்டலா அவர் வந்து 4 ஓவர்ஸ்ல 13 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. ஒரு எக்ஸ்ட்ராடனரி பவுலிங் ஸ்பெல் வந்து ஹேசல்வுட் போட்டாரு. ஜேவியர் பார்ட்லெட் வந்து சிறப்பான பவுலிங் போட்டாரு. அவர் போட்ட முதல் ஓவர்ல 17 ரன் கொடுத்திருந்தாலும் மிச்சம் 3 ஓவர்ல சிறப்பா கம்பேக் பண்ணி 22 ரன் மட்டுமே கன்சீட் பண்ணி 2 விக்கெட் எடுத்தாரு. நேதன் எல்லிஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டாரு. அவரோட முதல் ஓவர்லயே பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா சிறப்பான பவுலிங் போட்டு அபிஷேக் சர்மாவையும் விக்கெட் எடுத்தாரு. சிறப்பான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓவராலா ஆஸ்திரேலியன் சைட்ல இருந்து எக்ஸிபிட் பண்ணி வெறும் 125 ரன்னுக்கே இந்தியன் டீமை வந்து அடிக்க விட்டாங்க. 126 டார்கெட்டோட ஆஸ்திரேலியா வந்து கிளம்புறாங்க. ஜஸ்பிரீத் பும்ராவோட முதல் ஓவர் வந்து டீசெண்டா இருந்தது. ஆனாலும் ரொம்ப கம்மியான டார்கெட் தான் இருக்குன்றதுனால ஒரு கட்டத்துக்கு மேல ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா அக்ரெசிவா ஆட ஆரம்பிச்சாங்க. மிச்சல் மார்ஷும் சரி டிராவிஸ் ஹெட்டும் சரி கொஞ்சம் அக்ரெசிவான அப்ரோச் எடுத்தாங்க. பவர் பிளேலயே பாத்தீங்கன்னா 4 ஓவர்ஸ்லயே 50 ரன்ஸ் அடிச்சுட்டாங்க. ஒரு கட்டத்துல இந்த சேஸை வந்து 10 ஓவர்ல சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற நிலைமையில வருண் சக்கரவர்த்தி வந்து அவர் போலிங்க்கு வந்த முதல் ஓவர்லயே பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் வந்து விக்கெட் எடுத்துட்டாரு. டிராவிஸ் ஹெட் அவுட் ஆனாலும் மிச்சல் மார்ஷ் வந்து அவரோட அட்டாக்கிங் இன்டென்ட் நிறுத்தவே இல்லை. குல்தீப் யாதவ் பாத்தீங்கன்னா செம்மடியா அடிச்சிட்டாரு. குல்தீப் யாதவ் அடிக்கும் போதே அவரோட பந்திலே பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு. அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த டீம் டேவிட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஓவர்லயே வருண் சக்கரவர்த்தியோட ஒரு சூப்பரான பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. கேமை சீக்கிரம் முடிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்கன்னா மிச்சல் ஓவனை வந்து நம்பர் 5ல அனுப்புனாங்க. ஜாஷ் இங்கில்ஸ்க்கு இன்னைக்கு டே வந்து அந்த அளவு சிறப்பா இல்ல. அவர் ஒரு எண்ணை ஹோல்ட் பண்ணி ஆட முயற்சி பண்ணாலும் அவரால் பெருசா ரன் ஸ்கோர் பண்ண முடியல. அவரும் பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவோட ஒரு நல்ல பால்ல வந்து அவுட் ஆயிடுவாரு. மிச்சல் ஓவனும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அவரும் பவுண்டரிஸ் அடிச்சுட்டு அவரும் பாத்தீங்கன்னா பும்ராவோட ஒரு பிரில்லியன்ட் டெலிவரி அவுட் ஆயிடுவாரு. மேத்யூ ஷாட் வந்த உடனே பும்ரா வந்து விக்கெட் எடுத்தாலும் ரன்ஸ் ரொம்ப குறைவா இருந்ததுனால இந்தியாவால இந்த கேமை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது. கம்ஃபர்டபுளா ஆஸ்திரேலியா வந்து அந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. லாஸ்ட்ல என்னதான் ஃபியூ விக்கெட்ஸ் இந்தியா எடுத்திருந்தாலும் கேம் எப்பயுமே ஆஸ்திரேலியா கையில தான் இருக்குது. கம்ஃபர்டபுளா இந்த மேட்சை ஜெயிச்சு 1-0 இந்த சீரீஸ்ல வந்து லீட் எடுத்திருக்காங்க.
இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா வெறும் 4 பவுலர்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. இதுல ஜஸ்பிரீத் பும்ரா பவர் பிளேலயே 3 ஓவர் போட்டாரு. ஹர்ஷித் ராணாவும் பவர் பிளேலயே 2 ஓவர் போட்டாரு. வருண் சக்கரவர்த்தி 1 ஓவர் போட்டாரு. அதுக்கப்புறம் வெறும் குல்தீப் யாதவ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி மட்டுமே வச்சு இந்தியா வந்து ரொம்ப நேரம் பவுலிங் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ராவை ஒரு ஓவருக்கு லாஸ்ட்ல யூஸ் பண்ணாங்க. இந்தியா பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணாக்கு 3வது ஓவரும் கொடுக்கல. அக்சர் பட்டேலையும் யூஸ் பண்ணல. சிவம் துபேவையும் யூஸ் பண்ணல. இந்த மேட்ச் தோக்க போறோம்னு தெரிஞ்சு அவங்க வெறும் 4 பவுலர்ஸ் மட்டும் டெஸ்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் கம்ஃபர்டபுளா ஆஸ்திரேலியா இந்த மேட்சை ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. தேர்ட் டி20 வந்து சண்டே அன்னைக்கு ஹோர்பாட்ல நடக்க போகுது. அந்த மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்தியா வந்து இந்த சீரீஸை எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்றதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹர்ஷித் ராணா வந்து நம்பர் 7ல ஆட விட்டாங்க. அதே மாதிரி ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஏஷியா கப்ல இருந்தே பவர் பிளேல 3 ஓவர் போட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி 3 ஸ்பின்னர்ஸ் வந்து ஆடுறாங்க ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல. இதுவும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. பட் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல 3 ஸ்பின்னர்ஸோட ஆடலாம் அப்படின்ற நம்பிக்கையில வந்திருக்காங்க. ஹர்ஷித் ராணாக்கு வந்து பேட்டிங்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவர் டீசெண்டா பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த மேட்ச்லயும் அவர் வந்து அதே பொசிஷன்ல தான் வர போறாரான்னு பார்ப்போம். அதே மாதிரி சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல நம்பர் 3ல வந்தாரு. தொடர்ந்து சஞ்சு சாம்சன் நம்பர் 3ல ஆட போறாரா இல்ல அவர் கீழே ஆட வைக்க போறாங்களா, அவரோட பொசிஷன் என்னன்றதையும் நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.